ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 35,000 சேலரி வாங்குகிற பர்சனுக்கு பட்ஜெட் போட்டு தர சொல்லி நமக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு கம்பல்சரி வந்து ரெண்ட் 8,000 வந்துடும் சிஸ்டர், ப்ளஸ் வந்து நான் ஒரு இஎம்ஐ வந்து 4,000 பே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது பர்சனல் லோனா, அவங்க ஏதாவது பொருள் வாங்கிட்டு அதுக்கு கட்டிகிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் தெரியல. இது மட்டும் நான் கம்பல்சரி எனக்கு போகும். அதை தவிர மீதிக்கு வந்து எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுங்க, அதில் நான் கொஞ்சம் எனக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 35,000 சேலரி அப்படின்னா நான் வந்து இவங்களுக்கு என்ன மாதிரி நான் ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட்டு வந்து 8,000 அவங்க கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னாங்க. இதுக்கு கம்மியாக உங்களுக்கு வீடு கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். இல்லை, இருக்கிறதுலே ஓரளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியும் இருக்கணும், ட்ராவலும் ரொம்ப அதிகமாக பண்ண முடியாது, அதனால் இந்த ரெண்ட் வந்து நான் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ரீசனபிள் தான். ஓகே, ரெண்ட் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து 8,000 கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து 4 பேர் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. வீட்டில் 2 பெரியவங்க 2 குழந்தைங்க. வீட்டு செலவு வந்து அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்து 4 பேர் சாப்பிட்ணும், மற்ற செலவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 10,000 நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இருக்குது, மளிகை ஜாமான் இருக்குது, பால், அது எல்லாமே சேர்த்து வீட்டு செலவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 10,000 மந்த்லி எடுத்து வச்சு அதுக்குள்ளே செலவு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ வீட்டு செலவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஆஃப் 2 கிட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து 10,000 கண்டிப்பாக போதும். அதனால் 10,000 பண்ணுங்கள். இல்லை 4 வீக்ஸாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கூட 1 வீக்குக்கு வந்து 2,500 அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அது மந்த்லி கம்பேர் பண்ணும்போது வீக்லி பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதில் ஒரு 200 300 அந்த மாதிரி சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி சிலருக்கு செட் ஆகும், சிலருக்கு வந்து மந்த்லி செட் ஆகும். கிராசரியிலேருந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் மற்ற எல்லாமே வீக்குக்கு நீங்கள் பிளான் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேஸ்டேஜஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும் மந்த்லியை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வீக்லி 2,500, அப்போ மாதத்துக்கு 10,000 வந்து வீட்டு செலவு. அவங்களுக்கு நான் மெயிலுக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன். சரி, இருந்தாலும் வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்றதால தான் நான் வந்து வீடியோ சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேவிங்ஸ் இருக்கணும் இல்லையா, அதனால் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5,000 எடுங்க. அதில் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு மாதம் 1000 நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுருங்க. கேர்ள் பேபி ஒன்று, பாய் பேபி ஒன்று. அப்போ வந்து பிபிஎஃப்பில் ஒரு 1,000 ருபீஸும், சுகன்யா சம்ருத்தி ஸ்கீமில் வந்து ஒரு 1,000 ருபீஸும் கம்பல்சரி எந்த செலவு இருந்தாலும் இதை வந்து நீங்கள் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் இருக்கிற 3,000 நீங்கள் வந்து கோல்டு சீட்டு பே பண்ணணும், இல்லை டிஜி கோல்டு, இன்ஸ்டா கோல்டில் போடணும். இந்த மாதிரி எதுனாலும் 3,000 உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க நியர்பையில் சீட்டு போடுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, அது அவங்களோட விருப்பம். 3,000 வந்து கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தடில் வந்து சேவ் பண்ணுங்கள். மற்ற அந்த 2,000 மட்டும் ஒரு லாங் டேர்முக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். மொத்தமாக சேவிங்ஸ்க்குன்னு வந்து 5,000 வந்து ஸ்ப்ளிட் பண்ண சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் மொபைல் ரீசார்ஜ் ஒரு 400 வச்சுக்கிட்டாலும் 800 வரும். சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா டேட்டா வாங்குறது இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக மொபைலுக்குன்னு சொல்லிட்டு 1,000 ருபீஸ், அதாவது மொபைல் ரீசார்ஜுக்கு ஒய்ஃபை எதுவாக இருந்தாலுமே 1,000 ருபீஸ் வந்து மொபைலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மொபைலுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வேலைக்கு போயிட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கான பர்சனல் எக்ஸ்பென்சஸ்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறதா இருக்கலாம், ஒரு டீ குடிக்கிறது, இந்த மாதிரி வெளியில் போகிறவங்களுக்கு பர்சனலாக ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா. அவங்க சிங்கிள் ஏர்னிங்ஸ் தான் அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கு வெளியில் போயிட்டு வரதுக்கு வந்து 2,000 ருபீஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். எப்போவுமே வெளியில் போகும்போது கண்டிப்பாக செலவாகும், அதனால் அந்த பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கு 2,000. வீட்டில் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு இருக்கணும். கிட்ஸ் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி நிறையா வரும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுக்காக ஒரு 1,000 ருபீஸ் எடுத்து மாதம் வைக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். 1 இயர்க்கு அப்புறம் நம்ம அதை வேறு சேவிங்ஸ்க்காக கூட யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட், நம்ம வேலைக்கு போயிட்டு வரதா இருக்கட்டும், குழந்தைங்கள ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு வரதா இருக்கட்டும், இல்லை நம்ம வேறு எங்கேயாவது வீக்கெண்டில் வெளியில் போகிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த டிரான்ஸ்போர்ட்காக ஒரு 2,000 ருபீஸ். நம்ம பர்சனலாக வெஹிக்கிள் வச்சுருந்தாலும் கூட அதுக்கான பெட்ரோல் இருக்குது,
கொஞ்சம் தூரமாக போகும்போது, இல்லை வேலைக்கு டெய்லி போயிட்டு வரும்போது கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு ஆகும். அதை வந்து நான் ₹2000 கண்டிப்பாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்போர்ட்காக 2000 இது பண்ணியிருக்கேன். முன்னாடியே அவங்க சொல்லியிருந்த மாதிரி இஎம்ஐ 4000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெயில் பண்ணும்போதே சொல்லியிருந்தாங்க. அது எதுக்கான இஎம்ஐ அப்படின்றது தெரியல. ஸோ இஎம்ஐ 4000 இருக்குது. இது எவ்வளோ நாளைக்கு போகும் அப்படின்னு தெரில. இந்த இஎம்ஐ இல்லை அப்படின்னா இந்த 4000ஐயும் அவங்க முடிஞ்சதுக்கப்புறம் சேவிங்ஸில் போட்டுருவாங்க. இது எல்லாமே சேர்த்து டோட்டலாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ₹33,000 வந்து வருது. எப்போவுமே நம்ம பட்ஜெட் போடும்பொழுது ஒரு 2000 3000 எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி தான் போடணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வரலாம், இல்லை தேவையில்லாத செலவுகள் இருக்கும், இல்லை வீட்டுக்கு ஏதாவது நம்ம எக்ஸஸாக வந்து பொருள் வாங்குவோம், இல்லை வெளியில் சாப்பிட்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அதனால வந்து ஒரு 50,000 சேலரி, 10,000 சேலரி, 15 சேலரி அப்படின்னாலும் ஃபுல் அமௌண்ட்டுக்குமே நம்ம வந்து கரெக்டாக வந்து பிளான் பண்ணிட முடியாது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 33,000க்காக நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய பேர் சொல்லுவீங்க கேஸ் இருக்குது அது எல்லாமே நான் வீட்டு செலவுக்குள்ளே வர மாதிரி தான் பார்த்துருக்கேன். அப்படி நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் கூட அந்த ₹2000 வந்து அவங்க இது பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை இந்த 2000ம் மிச்சமாகுது அப்படின்னா அதுவும் அவங்க சேவ் பண்ணிக்கலாம், இல்லை எமர்ஜென்சி ஃபண்டுக்காக எடுத்து வைக்கலாம், இல்லை குழந்தைங்களை எக்ஸ்ட்ரா ஏதாவது கிளாஸஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி அந்த ₹2000 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 35,000க்கு இந்த ரெண்ட்டு, இஎம்ஐ, சேவிங், மொபைல் ரீசார்ஜ் எல்லாம் போக நல்லா பிளான் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5,000லேருந்து 7,000 வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இப்போது நீங்கள் ஒரு 50,000க்குள்ளே சேலரியில் இருக்கீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 10% உங்களோட சேலரியிலேருந்து அமௌண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அபோவ் 50,000 சேலரியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 20% ஆஃப் அமௌண்ட்டை வந்து உங்களோட சேலரியிலேருந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டும் கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நெக்ஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. மார்னிங் செக் பண்ணும்பொழுது $3,968 இருந்துச்சு. இப்போ $4,035 இருக்குது. ஸோ கோல்டோட ரேட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி கோல்டோட ரேட்டு இப்போ வந்து $13,010 இருக்குது. மார்னிங் இருந்தது தான் இந்த ஜூன் மந்த்லேயே வந்து லோயஸ்ட்டு ரேட்டு. இப்போ வந்து $13,010 இருக்குது. சீட்டு பே பண்ணணும், இல்லை இன்ஸ்டா கோல்டில் போடணும், டிஜி கோல்டில் போடணும் அப்படின்றவங்க ரேட் அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்து போட்டுருங்க. நிறைய பேர் வந்து பண்ணுற மெயில் என்னென்னா எனக்கு ஆவரேஜ் ரேட் இப்படி இருக்குது, நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணலாமா, கண்டினியூ பண்ணலாமா, எனக்கு இவ்வளோ கிராம் சேர்ந்துருக்கு, இவ்வளோ கிராம்ஸ் வந்து பெனிஃபிட் இருக்குது, நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணலாமா, கண்டினியூ பண்ணால் லாஸ் ஆகிடுமா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கே அந்த கன்ஃபியூஷன் வந்து இருக்குது. அது என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்கவுங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான். இப்போது இந்த மாதிரி நான் இப்போ பட்ஜெட் வீடியோ போட்டேன், அது கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கோ இல்லை பில்லில் ஒரு டவுட் இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ண முடியும். ஒவ்வொருத்தருக்கும் நான் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு, நீங்கள் ஆவரேஜ் ரேட்டு இதெல்லாம் கேட்குறது. அதனால் நீங்கள் யோசித்து முடிவு பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எனக்கு ப்ரீ க்ளோஸ் பண்ணலாமா, எனக்கு கால்குலேட் பண்ணி சொல்லுங்கங்கும்போது எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ணி பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி மெயில்ஸ்க்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணல. அதுக்கு வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள், இல்லை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கணும், வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி கொடுக்கணும். கொஞ்சம் நாள் கழித்து வாங்கும்போது வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கலாம். அதுவும் நமக்கு வந்து லாஸ் தானே ஆகுது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இப்படியே க்ளோஸ் பண்ணிகிட்டே போகும்போது நீங்கள் ஜுவல் ஒன்று வாங்கணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 கிராம்ஸில் இயரிங்ஸே வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணால் அது வாங்குறதோட டேட்டுமே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே தான் போகும். அதனால் இந்த கோல்டு ரேட் ஏறுது இறங்குது அப்படின்றது ஒரு விஷயமா இருந்தாலும் ப்ரீ க்ளோஸ் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வாங்குறதுக்கான டேட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போகுது. அதையும் கன்சிடர் பண்ணுங்கள். அந்த கோல்டு ரேட் கூட நீங்கள் இப்போ வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குவீங்க இல்லையா, அந்த வேஸ்டேஜையும் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, அது வந்து நமக்கு லாபமாக இருக்கா, அந்த வேஸ்டேஜ் கொடுத்தாலும் இப்போ இருக்கிற ரேட்டில் க்ளோஸ் பண்ணுறது நமக்கு லாபமாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து ஜிஆர்டியை பொறுத்தளவுக்கு க்ளோஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சீட்டு போடும்போதே கிஃப்ட் சப்போஸ் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கிஃப்ட்டுக்கான அமௌண்ட்டை உங்களுக்கு லெஸ் பண்ணுவாங்க பில்லில். அதுவும் உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். அதையும் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணால் டிசைட் பண்ணுங்கள்.